2, 3 நாளைக்கு முன்னாடி இந்த வரைக்கும் எஸ்ஐஆர் நடந்த தீவிர திருத்தத்தின் அடிப்படையில உயிரோடு இல்லாதவங்க வாக்கை மாற்றியவங்களோட எல்லா லிஸ்டையும் எல்லா கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஒரு படிவத்தை நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் பெற்றுக்கொண்டு அதை சரிபார்த்து கொண்டே வந்தவருக்கு வாக்குச்சாவடி எண் இருக்கு பாருங்க 110 பாகம் எண் 110 இருக்குல்ல அந்த சிவகங்கை சட்டமன்றத்துல 110வது பாகத்தை பார்த்துட்டு இருக்காரு. 110 பாகத்தை பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா டெத் அப்படிங்கிற இடத்துல 1076ஓட வரிசை எண்ல இந்துஜா அப்படிங்கிற பேரும் 1077 வரிசை எண்ல ரமேஷ் அப்படிங்கிற பேர் இருக்குது. அவருக்கு ரொம்ப ஒரு திடுக்கிடும் என்னடா இது திருப்பி பாக்குறாரு. இது ரமேஷ் இது இந்துஜா தானே நம்ம தானா அப்படின்னு பாக்குறாரு. என்னன்னா அந்த பட்டியல் என்பது இறந்து போனவர்கள் பட்டியல். எப்படி இப்ப அவர் என்ன அவர் சொல்லும்போது சொல்றாரு ஓட்ட மாத்திட்டீங்கன்னா பரவாயில்லடா உயிரோடு இருக்கணும் செத்துட்டேன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு போய் இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. ஒரு வேட்பாளரான நமக்குமே வேட்பாளரோட கணவரான நம்ம ஓட்டே களவு செய்யப்படுதுன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி எத்தனை லட்சம் வாக்காளருடைய வாக்கு திருடப்படும்.